இன்னைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரான வாட்டர்மெலன் ரைஸ் தான் செய்ய போறோம். கேட்கவே டிஃப்ரெண்ட்டா இருக்குல்ல? சாப்பிட்டு பாருங்க. ஒரு யூனிக்கான டேஸ்ட்ல ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா சூப்பரா இருந்துச்சு. இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வாட்டர்மெலன் கட் பண்ணிக்கிறேன். வாட்டர்மெலனை குட்டி குட்டியா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீட்ஸ்லாம் ரிமூவ் ஆயிடும் அதுலயே. இப்போ அரைச்ச வாட்டர்மெலன் ஜூஸை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வாட்டர்மெலன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சிருக்க ரைஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர்மெலன் ரைஸ்க்கு 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி அந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் 1:2 ரேஷியோவில். இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தால் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எக்ஸ்ட்ரா டேஸ்ட் ஆக்கிறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நெய் சூடானோடனே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, கூடவே கொஞ்சமாக பம்கின் சீட்ஸ், இது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. எல்லாம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே நம்ம ரைஸ் இருக்கு இல்லையா, ரெடி பண்ணி வச்சுக்க ரைஸில் போர் பண்ணிவிடுங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் வாட்டர்மெலன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.